துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் உலகங்களுமாய் இன்பமில் வெண்ணரகாகி இனிய நல்வான் சுவர்க்கங்களுமாய் மண்பல்லுயிர்களுமாகி பல பல மாய மயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டுடையானை பெற்றேதும் அல்லல் இலனே என்று பாடுகிறார். இன்ப துன்பங்கள் ஏற்படும்படியாக இந்த சேத்தனால் செய்யப்பட்ட புண்ணிய பாப ரூபமாக உள்ள அந்த கர்மங்களுக்கு நிர்வாககனாய், மேலும் அந்த கர்மங்களை ஏற்றுவதற்கு ஏற்ற இடமாக உள்ள அனைத்து லோகங்களுக்கும் நிர்வாககனாய் இருப்பவன் எம்பெருமான். இத்தகைய கர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை அனுபவிக்கும் இடமானதும் இன்பம் என்பது சிறிதும் இல்லாததும் ஆகிய கொடிய நரகத்திற்கு நிர்வாகனாய், அந்த நரகத்தை காட்டிலும் சிறிதளவு மட்டுமே இன்பம் அளிக்க வல்லதாக உள்ள இனிமையான பொருள்கள் பலவும் நிறைந்துள்ள ஸ்வர்க்கத்திற்கும் நிர்வாகனாய் உள்ளவன் எம்பெருமான். இப்படி புண்ணிய பாப ரூப கர்மங்களை செய்பவர்களும் அவற்றின் பலன்களை அனுபவிப்பவர்களும் ஆகிய நித்தியமான எண்ணிறந்த ஆத்ம வர்க்கத்தை நிர்வாகம் செய்பவனாகவும் அவனே உள்ளான். அவனை அறிவதற்காக அளிக்கப்பட்ட ஞானம் அனைவருக்கும் பொதுவானதாகவே உள்ள போதிலும் ருச்சியின் வேறுபாடு காரணமாக பல பல உபாயங்களையும் வெவ்வேறு மதங்களையும் வெவ்வேறு தெய்வங்களையும் கண்டு மதிமயங்கி இந்த சேத்தனன் எம்பெருமானை விட்டு அகன்று சென்று தனக்கு தீமையை வரவழைத்துக் கொள்கிறான். இதை கண்டு நான் நினைத்தது ஒன்று, இவன் நடந்து கொண்டது வேறொன்று என்று பிராட்டியும் எம்பெருமானுமாக புன்முறுவல் புரிகின்றனர். இப்படி பல லீலைகள் கொண்டு அவனை அனுபவிக்க பெற்றதனால் கர்மவசப்பட்ட இந்த சம்சாரத்தின் துக்கம் சிறிதும் அடையாதவன் ஆனேன் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.